ஆடையின் காரணத்தால் பெண்கள் நரகம் போகிறார்கள். ஆடையின் காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 2 பிரிவினர்கள் நரகவாதிகள். அந்த 2 பிரிவினரையும் நான் வாழக்கூடிய இந்த காலத்திலே பார்க்கவில்லை. அதிலே ஒரு பிரிவினர் யார் தெரியுமா? காசியாத் ஆரியாத், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கிற பெண்கள், உடுத்து முடுக்காதவர்கள். உடுத்து முடுக்காதவர்கள் என்றால் அரைகுறை ஆடைகளோடு போகிறவர்கள். ஒரு பெண் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பகுதி, அவளுடைய முகத்தையும் 2 மணிக்கட்டுகளையும் தவிர அனைத்தையும் கட்டாயம் மறைக்க வேண்டும், கால் உட்பட. வேற ஃபங்க்ஷன் ஒரு உடுப்பு, சுற்றுலா போன்ற ஒரு உடுப்பு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மார்க்கம். பள்ளிக்குள்ள தொலை வரக்குள்ள கொஞ்சம் பேணுது. மைதானத்துக்கு வருகிற நேரத்தில் கூட பல பெண்கள் ஆடை விடயத்திலே வரையறைகளை பேணாமல் வருகிறார்கள். அது எங்களுடைய பொறுப்பு அல்ல. இந்த மிம்பரிலே வைத்து அமானிதத்தோடு அது உங்களின் பொறுப்பு, குடும்ப தலைவர்களின் பொறுப்பு, தந்தைமார்களின் பொறுப்பு, கணவன்மார்களின் பொறுப்பு, சகோதரன்மார்களின் பொறுப்பு. உங்கள் பெண் பிள்ளைகள் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இறுக்கமான ஆடைகளை அணிவது நிர்வாணத்தின் மறுபொருள். அதுபோல மிக மென்மையான ஆடைகளை அணிந்து கொள்வது, மெல்லிய உடுப்புகள், தன்னுடைய உள் அழகை வெளியில் காட்டக்கூடிய அடிப்படையிலே அணிவது, இதுவும் நிர்வாணத்தின் மறுபொருள். இந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், இவர்கள் மறுமை நாளையிலே சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். குடும்ப தலைவர்களே, உங்கள் மனைவியர்கள், உங்கள் பெண் பிள்ளைகள் ஆடையின் காரணத்தால் மறுமை நாளையிலே சொர்க்கத்தின் வாடையை நுகராமல் தூரப்படுத்தப்படுவார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கை சேதம். சொர்க்கத்தின் வாடை என்பது மறுமை நாளையிலே எத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால் வீசும், அதற்கு அப்பால் தூரப்படுத்தப்படுவார்கள். சொர்க்கத்தை எட்டி கூட பார்க்கலாம். உடுப்பால எவ்வளவுதான் சொன்னாலும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பலருடைய உள்ளங்களில் இந்த கருத்துக்கள் சென்றடைவதில்லை.